இது பாருங்கள், இது பேர் தான் கோகோ பிட். நம்ம செடியெல்லாம் வளர்த்துறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வாங்கி வந்து போடும்போது நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது இப்படி தாங்க தயாரித்து வருது. இது மாதிரி அந்த தேங்காய் நாரெல்லாம் காய வச்சு இதை வந்து கம்பெனிக்கு அமுச்சிடுவாங்க. பாருங்கள், இது மாதிரி இப்படி நல்லா காய வச்சு இதை மூட்டை பிடிச்சி இதை வந்து கம்பெனிகளுக்கு அமுச்சிடுவாங்க. அங்கே வந்து அந்த பாக்ஸாக பெட்டி பெட்டியாக வந்து தயாரிப்பாங்க. இதுதான் நம்ம வந்து செடியெல்லாம் வளர்த்துறோம் இதை வச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொள்ளாச்சியில் இதுதாங்க. அந்த வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு அந்த கோகோ பிட் யூஸ் பண்ணுவீங்க, மண்கலவை கூட. அது இப்படி தாங்க தயாரித்து வருது. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போது. இப்படி தாங்க கஷ்டப்பட்டு வெயிலில் காய வச்சு உங்களுக்காக உங்கள் செடி வளர்த்துறதுக்காக இதை அமுச்சு விடுவாங்க. மூட்டை பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் மாம்ஸ் கிளம்பிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் இது என்ன பைக்குன்னு எங்கே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நான் கோகோ பீட்டை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். சூப்பர் பைக். இங்கெல்லாம் காய போட்டுருக்காங்க அது வரைக்கும் எல்லாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோகோ பீட். செடி வளர்த்துறதுக்கு யாருக்காவது வேணால் சொல்லுங்கள், அமுச்சிடுறோம் ஃப்ரீயாகவே. இது பொள்ளாச்சியில் தான் கிடைக்கும். பொள்ளாச்சியில் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. இங்கேருந்தால் தென்னை மரத்துலேருந்து வர்றதுனால இங்கே ஃபுல்லாக தென்னை மரம் தான் இந்த ஏரியா சைடு. அதனால் அது கொஞ்சம் சீப்பாக இங்கே கிடைக்கும். தெரியாதம்மா.